சோதனம் சோதனம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அற்புதமான காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபையினால் இரக்கத்தினாலும் ஆண்டவரே சோதனம் சோதனுடைய சமூகத்திலே காலமே நாங்கள் வந்து கர்த்தரை துதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக சோதனம். வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதி வர வேண்டிய உற்சாகப்படுத்தி கொண்டு வரும். 6 முதல் முடிவு வரை கர்த்தாவே இந்த ஜெபங்களை எல்லாம் கர்த்தருக்கு பொறுப்படுத்திக் கொள்ளும். தீமைக்கும் லாபங்களை காத்துங்கள், அதிசயங்களை காணப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சோதரம் சோதரம். ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனமேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனமேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உலகால் யாவுமே மாறில் மடியுதே. உலகால் யாவுமே மாறில் மடியுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். மகிமை ஆட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை ஆட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துவே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துவே இதயத்தில் வாசம் செய்யும். அருந்திரைவே என்ன தொழுதிடுவோம். தொழுதிரைவே அருந்திரைவே என்ன தொழுதிடுவோம். மகிமை ஆட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை ஆட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கல்விய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கல்விய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்தினார் என்று தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தினார் என்று தொழுதிடுவோம். மகிமை ஆட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை ஆட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நீதிய தேவனும் நீரே, நீதி நிறைந்தவரே. நீதிய தேவனும் நீரே, நீதி நிறைந்த
நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, நல்லவரே, வல்லவரே, தொழுதுவோம். நல்லவரே, வல்லவரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன பேசுவையே, பரிதே தொழுதுவோம். பரிசுத்த தேவன பேசுவையே, பரிதே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை தேவன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை தேவன் நீரே. ஆயுள் பொழியும் வரை ஓமாய் தொழுதிடுவே, ஆயுள் பொழியும் வரை ஓமாய் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை தேவன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை தேவன் நீரே. ஆயிரம் பேர்களின் சிறந்தோ ஆண்டவரே சுதியே, ஆயிரம் பேர்களின் சிறந்தோ ஆண்டவரே சுதியே. திரிவெள்ளியே இந்த திரியமிலே, என்றென்றும் தொழுதிடுவே. திரிவெள்ளியே இந்த திரியமிலே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை தேவன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை தேவன் நீரே. பாதர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையும் தேவன் நீரே. பாதர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையும் தேவன் நீரே. உடன்தான் யாவோ உடக்கிடுவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. உடன்தான் யாவோ உடக்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை தேவன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நீரே. முடிவில் ராஜ்யம் வருக, திரும்பவும் வருவே. முடிவில் ராஜ்யம் வருக, திரும்பவும் வருவே. ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே, அருதிடம் அடங்கிடுவே. ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே, அருதிடம் சேர்ந்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை தேவன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை தேவன் நீரே. ஆயுள் பொழியும் வரை ஓமாய் தொழுதிடுவே, ஆயுள் பொழியும் வரை
ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே ஓசனா 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 கண்வாணி போ காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே ஓசனா 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 ஓசனா. ஆமாண்டவரே ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா எங்களை கண்மணி போல காக்கிறவராய், கழுகு போல சுமக்கிறவராய், எங்களை வழிநடத்துகிற பர்மனாகிய தெய்வமே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இப்பொழுது ஸ்தோத்திரம் 6வது சங்கீதத்தை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 6. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே சங்கீதம் 6 நாம் எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 6. வாசிங்க. சங்கீதம் 6 வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாசிங்க டக்குனு. அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே விற்கப்படுவார்கள்.
ஹல்லேலூயா. வாசிக்கிறவங்களோட சேர்ந்து வாசிக்கணும், தனித்தனியாக வாசிக்கக்கூடாது. மெண்டல் மாதிரி காலையிலே அவங்க தான் வாசிக்கிறாங்கல்ல சத்தமா, அவங்களோட சேர்ந்து வாசிக்க வேண்டியதானே. ஹல்லேலூயா. சரி, இந்த அருமையான வேத பகுதியை நம்ம சிறப்பாக படித்தோம். 6ஆம் சங்கீதம். இந்த 6ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, யார் சங்கீதமாய் காணப்படுகிறது? தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதமாய் காணப்படுகிறது. ஆகவே ஸ்தோத்திரம், இந்த சங்கீதத்திலே அவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம் சங்கீதம் இதுல ஸ்தோத்திரம் ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருக்கிற குறிப்புகளை படிக்கலாம். நெகினோத் என்னும் வாத்தியத்தில் செமினித் என்னும் ராக தலைவன், நல்லா கவனிக்கணும், செமினித் என்னும் ராகத்தால் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நல்ல கவனிங்கள். ஸ்தோத்திரம். இது தாவீதின் ஜெபமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. சொல்லுங்க பார்க்கலாம், யாருடைய ஜெபம்? தாவீதின் ஜெபம். சொல்லுங்க, தாவீதின் ஜெபம். அல்லேலூயா. தாவீதின் ஜெபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நம்ம நேற்றே பார்த்தோம், நெகினோத் என்னும், நல்ல கவனிங்க, நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நெகினோத் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்று ஸ்தோத்திரம், அது நரம்புகளை கொண்ட ஒரு வீணையாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுலயே ஸ்தோத்திரம் செமினித் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த செமினித் என்றால் அதுல என்ன சொல்லப்படுதுன்னா எய்த் கீ என்று சொல்லப்பட்டிருக்கு. செமினித் என்றால் எய்த் கீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்த 46வது சங்கீதத்திலே இந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 46ல என்ன சொன்னாரு பாருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். செமினித் என்று சொல்லும் போது ஹல்மத் என்பது ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். அந்த ஹலாமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரர் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு சங்கீதம். அல்லேலூயா என்று சொல்கிறது. ஹலாமோத் என்பது ஸ்தோத்திரம் உயர்த்தி பாடுவது என்று பொருளாகிறது. சொல்ல பார்க்கலாம். ஹலாமோத் என்று சொல்கிறது என்ன சொல்கிறது? உயர்த்தி பாடுகிறது. அல்லேலூயா. அப்படின்னா ஸ்தோத்திரம் அந்த குரலை ரொம்ப உயர்த்தி பாடுகிற அது ஒரு ராகம். இது கீழ்குரல்லே பாடுவாங்க, ஒரு மீடியமா பாடுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மேல உயர்த்தி பாடுகிற சில பாட்டும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி பாடுகிறது. ஆகவே ஸ்தோத்திரம், எங்கள் தேவனுடைய அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த மாதிரி நேரங்களிலே கிட்ட வரும் பொழுது அந்த மாதிரி இந்த ராகங்களை எல்லாம் பயன்படுத்தி ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு சூழ்நிலை அங்கே இருந்திருக்கிறது. அடுத்தது இந்த ராகங்களை பாடி துதிக்கிறதற்கு லேவியர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுல யார் நியமிக்கப்பட்டிருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்க பார்க்கலாம். 1 நாளாகமம் படிங்க. 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 22வது படிங்க. செமினித் என்பது அது ஒரு ராகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். 1 நாளாகமம் 15:22 15:22 நாம் இவ்விதமாக பெட்டிக்கு முன்பாக காவல் காத்து வந்தார்கள். செபானியா, யோசபாத், நெதானாயேல், அமாசாயி, சகாரியா, பெனாயா, எலிசேர் என்னும் ஆசாரியர் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதினார்கள். ஓபேத் ஏதேமும் ஏகியாவும் பெட்டிக்கு வாசல் காவலாளியாக இருந்தார்கள். பாருங்கள், இப்ப அந்த நேரத்திலே பாடப்பட்ட ஒரு ராகம், அந்த ராகத்துல பாடப்பட்ட ஒரு பாடலாக அது காணப்படுகிறது. அதுல 15ஆம் அதிகாரம்
20வது வசனம் படிங்க. படிங்க 20வது வசனம். 15-20 படிங்க. சகரியா, ஆசியேல், செமெரிமோத், எகியேல், உன்னி, எலியா, மசேயா, பெனாயா என்பவர்கள் அல்மாத் என்னும் இசையில் பாடி அல்மோத் என்னும் இசையில் பாடி தம்புருக்களை வாசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என்ன வாசிச்சாங்க? தம்புருக்களை வாசித்து தேவனை மகிமைப்படுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். இதே இதுதான் ஆபகுக் 3:19 படிங்க. 3:19 ஆபகுக் 3:19 ஆபகுக் 3:19 படிங்க. ஆபகுக் புஸ்தகத்தையும் இப்படிப்பட்ட ராகத்திலே தான் பாடி அமைத்திருக்கிறார்கள். படிங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களை நடக்க பண்ணுவார். உயரமான ஸ்தலங்களை நடக்க பண்ணுவார். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப நெகினோத் என்னும் வாத்தியம் அப்படின்னா என்னது? ஸ்தோத்திரம். அந்த நெகினோத் என்கிற வாத்தியத்தில் அந்த வாத்திய கருவி, அந்த கருவிகளை கொண்ட அந்த நரம்புகளை கொண்ட ஒரு வீணையாக அது இயக்கப்படுகிறது. அது அதன் மூலமாக ராகம் செமினித் என்னும் ஹலாபத் என்கிற அந்த ராகத்திலே அப்படின்னா அந்த உயர்த்தி பாடுகிற அந்த அனுபவத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். இவ்விதமாக அதுக்கு அர்த்தங்கள் இவ்விதமாக காணப்படுகிறது. ஆகவே ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம இந்த சங்கீதங்களை நாம் படிக்கும்போது முதலாம் வசனத்தை படிப்போம். முதலாம் வசனம் சங்கீதம் 6ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனம். இந்த சங்கீதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். எப்படின்னா 3ஆம் சங்கீதம் முதல் 6ஆம் சங்கீதம் வரை மக்னாயிம் காடுகளிலே தாவீதால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் என்று பாடப்பட்ட ஒரு பாட்டு என்று நம்ம அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதையும் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். தேவனுடைய கோபம் வரும்பொழுது உங்களுக்கு தெரியும், நேற்று தினத்திலே நம்ம தியானிச்சோம். தேவனுடைய எரிச்சல் அந்த கோபமாக மாறுகிறது. தேவனுடைய எரிச்சல் அக்கினியாக மாறுகிறது என்னெல்லாம் நேற்று நம்ம படித்தோம். அது மாதிரி தேவனுடைய சமூகத்திலே எரிச்சலை உண்டாக்கக்கூடிய இடர்கள் எப்போதுமே தேவனுடைய பிள்ளைகள் வழியாகவும் உலகத்தார் வழியாகவும் யார் வழியாக இந்த இடர்கள் வந்தாலும் அது நமக்கு ஸ்தோத்திரம் பிரச்சனை தான் கொண்டு வரும். அதனால ஸ்தோத்திரம் நம்மால ஆசீர்வாதம் தான் எல்லாருக்கும் கிடைக்கணுமே தவிர இடர்கள் ஏற்படக்கூடாது. அந்த இடர்கள் ஏற்படுத்துறவர்களாக இருந்தால் அது நமக்கு தான் பாதிப்பு என்பதை இந்த சங்கீதம் சொல்லுகிற சங்கீதக்காரர் நமக்கு வலியுறுத்த ஏதுவாய் காணப்படுகிறது. கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதையும் ஸ்தோத்திரம் என்கிற இந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளையிலே தேவனுடைய கோபம் தாவீதுக்கு முன்பாக நிற்கிறதை அவர் வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் இந்த விண்ணப்பத்தை தாவீதின் விண்ணப்பமாக சொல்லுகிறார். 1-7 வசனங்கள் வரை தாவீதின் ஒரு விண்ணப்பமாக தான் இது காணப்படுகிறது. அல்லேலூயா. தாவீது அந்த விண்ணப்பத்தை அந்த இடத்துல விண்ணப்பிக்கிறார். விண்ணப்பித்து ஸ்தோத்திரம் இந்த மாதிரி சொல்றாரு, அப்பா கோபத்துல என்னை கடிந்து கொள்ளாதீங்க. எனக்கு தெரியும் நம்ம மனசுல எவ்வளோ அழுக்கு இருக்கு, எவ்வளோ கரை இருக்கு, எவ்வளோ குறை இருக்கு, எல்லாம் நமக்கு தெரியும். அதனால அவர் தாவீதுக்கும் தெரிஞ்சதுனால தான் அவர் சொல்றாரு, ஆண்டவரே கோபத்துல என்னை கடிந்து கொள்ளாதையும் என்று சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருடைய கோபத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி அறிஞ்சுக்கிறது என்று சொல்லும்போது ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரர் சொன்னார். ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரர் நல்ல ஆவியில வைராக்கியமா இருக்கிற ஒரு ஊழியக்காரர். அது ஒரு ஊழியத்துல வைராக்கியமா இருந்து நல்ல ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டு வருகிற வேலையிலே
திடீரென்று ஒரு நாள் நம்ம பள்ளி விட்டு வரும் பொழுது பிள்ளை வந்து பயங்கரமான சிக்கானதும் உடனே என்ன செய்யணும்னு தெரியாமல் அவங்க மருந்து எடுக்க மாட்டாங்க. எப்போதும் ஜோம் பண்ணி தான் ஆண்டவர் சுகம் கொடுப்பார். அதனால் நல்லா ஜோம் பண்ணி பார்த்தாலும் சுகம் கிடைக்கல. அதனால் மருந்தானாலும் எடுக்க மாட்டாங்க. அதனால் குழந்தை செத்தால சாவுமே தவிர இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மருந்து எடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு வைராக்கியம் உள்ளவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் அந்த ஸ்தோத்திர குழந்தைக்கு ரொம்ப ஜுரம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் அவர் என்ன செய்தார்னா, மறுபடியும் அவர் போய் ஸ்தோத்திரம் அவருடைய தேவனுடைய ஊழியக்காரன் அங்கே ஸ்தோத்திர சாதியஸ் தான் செய்ய இருந்தாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு அந்த மாதிரி நம்ம சொல்லி ஜோமிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போயிட்டாங்க. அங்கே போனதும் அப்போதான் வந்து அவர் சொல்கிறார், ஸ்தோத்திர அந்த இன்ட்ரக்ஷன் வரும்போதே அவர் சொல்கிற அந்த வார்த்தை என்ன தெரியுமா, வாக்கு சாசு இப்போல்லாம் வந்து நீ ஊழியக்காரனை மதிக்கிறது இல்லை, ஊழியக்காரனுடைய எண்ணத்தை புரிகிறது இல்லை, அவன் மனசை தெரிஞ்சுக்கிறது இல்லை, நீ வந்து பெரிய ஆள் ஆகிட்ட எப்படின்னு சொல்லி சொன்னதும், ஐயா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு. கிட்ட வர அவர் சொன்னார், இன்னைக்கு மத்தியானம் ஒரு ஊழியக்காரன் வீட்டுக்கு வந்திருப்பாரு அப்படின்னு. ஆமையா வந்தாருயா, சாப்பாடு கொடுத்தியா அப்படின்னு. இல்லையா, அவன் நான் சாப்பிட்டியான்னு கேட்டால் அவர் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா, தோத்துனா அவன் பசியோட தான் வந்திருக்கான், நீ கேட்டா என்ன சொல்லுவான், அப்படி தானே சொல்லுவான். அதனால் நீ உடனே அவனை பட்டினியாக அனுப்பிச்சி விடல அப்படின்னு சொன்னதும், நீ அவனை வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு நீ கிளம்பிட்டல. ஆனால் அவன் என்ன செஞ்சிட்டான் தெரியுமா, அவனுடைய பசியை தேவனிடத்தில் தெரியப்படுத்துறதுனால தேவன் இப்போ மேலே கோபமாக இருக்கிறார். வந்த ஊழியக்காரனை நீ வேதனைப்படுத்தி அவனை பசியாக அனுப்பி விட்டுருக்க என்று சொல்லி ஆண்டவர் மேலே கோபமாக இருக்கிறாரு என்று சொல்லி அவரோட சொன்னார். இப்போ கூட உன் பிள்ளை சிக்கா இருக்கிறான், அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் அப்படியே நேரடியாக அவர் சொல்லுகிறார். சொன்ன உடனே அவர் அம்மையா அவர் மன்னிச்சிருக்கையா அப்படின்னு சொல்லி நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த நேரத்தில் தனது தேவனுடைய அந்த கோபத்தை எப்படி அவரை பார்க்கிறாரு பாருங்க. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கோபம் பல வடிவங்களில் வெளியே வரும். சோத்ரா அவங்களை சந்திக்க வரும். அப்ப இவரை சந்திக்க வந்த விதம் வந்து இப்படிதான். ஆகவே தேவனுடைய கோபத்தை வந்து அவர் பார்த்தார். அதனால பார்த்துட்டு உடனே அறிக்கை பண்ணினார், ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் தெரியாம ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக செஞ்சுட்டேன் என்று மன்னிப்பு கேட்டார். வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த அருமையான அவருடைய மகன் நல்ல சுகமாக விளையாண்டு கொண்டிருந்தார். எந்த ஜபமும் வீட்டில் போய் பண்ணலை. சோத்திரன் அந்த குற்ற உணர்வு எந்த மனிதனுக்குள்ள இருக்கிறதோ அந்த மாதிரி தேவனுடைய கோபத்துக்கு நம்ம விலைக்கு காக்கப்படும். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட வந்து நம்ம விரோதத்தை தான் சம்பாதிக்கிறோம். இதனால என்ன ஆகும்னா தேவனுடைய கோபங்கள் நம்முடைய குடும்பங்களிலே குவியும். அதுதான் உண்மை. அதனால இன்னும் நம்ம பல நன்மைகளும் பல ஆசீர்வாதங்களும் ஒன்றும் இல்லாமல் போகும். சோதனை நம்ம என்னெல்லாம் பாடுபடுறோமோ அந்த பாடுகளுக்கு பலனே இருக்காது. சோதனை அல்லேலூயா. ஒரு பலனும் இருக்காது. எல்லாம் அத்தனையும் கெடுத்துரும். ஒரு தைலக்காரனுடைய தைலத்தை ஒரு ஈ கெடுத்தது போல உன்னுடைய குணங்களும் உன்னுடைய சோதனை முட்டாள்தனமும் என்ன செய்யலாம், அத்தனையும் கெடுத்துரும். ஒரு அலையிலே சொல்லுமா, தேவனுடைய கோபத்தை வருவிக்கும். ஆகவே இந்த கோபங்கள் வரும்போது நம்மால நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. அதான் இப்ப தேவனுடைய கோபம் வந்து யோனா மேல வந்துச்சு. யோனா மேல வந்ததுனால யோனா இப்ப அந்த பேலக்குள்ள போனது, அந்த கப்பலுக்குள்ள போனதுனால அந்த கப்பல்ல உள்ள எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க பாருங்க. அந்த ஒரு ஸ்தோத்திரம் யோனாவுனால அந்த கப்பலே பாதிக்கப்படுது. ஸ்தோத்திரம் பாத்தீங்களா, தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகுது. இன்னைக்கு அந்த கப்பல்ல உள்ள அவ்வளவு பொருள் சேதங்கள், வந்த பொருள் ஒண்ணு கூட ஒட்டல. சோதரம் அங்கே ஏத்துன பொருள் ஆரம்ப காலத்துல அந்த பயணத்தை துவங்குற காலத்துல உள்ள பொருள் அந்த கப்பல் போய் சேரும் போது அந்த பொருள் எல்லாம் போயிடுச்சு, கடல்லே போச்சு. நம்ம வாழ்க்கையில எதையுமே சேகரிக்க முடியாத, எதையுமே பாதுகாக்க முடியாத முட்டாள்தனமான நம்முடைய குணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறது என்பதை ஆண்டவருடைய சமூகத்திலே தாவீதின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தாவே உடைய கோபத்துல என்ன செஞ்சாது, கடிந்து கொள்ளாதையோ. உங்களுடைய உக்கரத்துல ரெண்டு, ஒண்ணு கோபம், இன்னொன்னு உக்கரம். உக்கர கோபம் சொல்றது கோபத்தை விட மேன்மையானது, பெருசு, பெரிது. சோதரி அல்லேலூயா. அவருக்கே தெரியுது தேவன் என் மேல வந்து கோபமும் பண்றாரு, உக்கர கோபத்தையும் வச்சிருக்கிறாரு. அவருக்கே நல்லா தெரிஞ்சிருச்சு. அல்லேலூயா. அவர் செய்த 4 விதமான அந்த தவறுதலை தவறுகளை மறுபடியும் அவர் மனசுல வச்சு புழுங்கி வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு மக்களாயும் காடுகள்ல போய் அந்த பாட்டை பாடுற இந்த 6ஆம் சங்கீதத்தை மக்களாயும் சோத்திரம்
அந்த இதுல போய் அந்த காட்டுல போய் தனித்து இந்த பாடலை பாடி அவர் மகிமைப்படுத்துகிறார். ஏன்னா அவர் கூட இருந்த அந்த ஜனங்களும் என்ன செய்யல, சப்போர்ட்டிங் இல்லை, யாரும் அப்படி ஒரு சூழ்நிலையில் அவருக்கு உதவி கிடையாது. அதனால அவங்க எல்லாரும் ஸ்தோத்திர, நல்லா கவனிங்க, எல்லாரும் அவருக்கு ஸ்தோத்திர அனுகூலமானவர்கள் சொல்ல முடியாது. ஆனாலும் பாருங்க, அவர் யாருமே இல்லாம ஸ்தோத்திர ஆண்டவருக்கும் அவருக்கும் தான் இந்த கனெக்ஷன். இந்த சங்கீதங்களை அவர் பாடுறதுக்கு காரணம்னா, அருகாமையில் எல்லாரும் இருந்தாங்கன்னா பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு எல்லாரும் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, இவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் ஒருத்தர் பக்கத்தில் இல்லை, இருந்தாலும் இல்லை, அவ்வளோதான். இருக்காங்க 600 பேர் 400 பேர் இருக்கிறாங்க, ஆனால் ஒருத்தருடைய சப்போர்ட்டும் தாவீது கிடையாது. தாவீது எப்போதுமே தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷன் தான். அல்லேலூயா. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 2வது வசனத்தை படிப்பாங்களா? என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும். கர்த்தாவே, என் எலும்புகள்லாம் நடுங்குது என்று சொல்றார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமா, ஸ்தோத்திரம். அப்ப பலனற்று போனா எங்க எலும்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இது இந்த குற்ற உணர்வு வந்த பிறகுதான் இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கணும். குற்ற உணர்வு இல்லாதவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஸ்தோத்திரம். எதுவுமே தெரியாது பாருங்க. அப்படியே அழகாக வராங்க சோத்திரம். அதெல்லாம் அந்த காலத்துல தான் தெரியும். சோத்திரம். இது வரைக்கும் என்ன பாடுபட்டோம், என்ன பிரயாசப்பட்டோம் பார்த்தா ஒரு பண்ணு இருக்காரு. சோத்திரம். ஆண்டவர் எதையுமே பொருட்படுத்த மாட்டார். சோத்திரம். ஏன்னா நம்ம எப்படி நம்ம ஆண்டவர் சமூகத்துல நிற்கிறோமோ அப்படித்தான் நம்ம என்ன செய்ய முடியும், வாழ்ந்து பல நன்மைகளையும் பல காரியங்களையும் அனுபவிக்க முடியும். இல்லைன்னு சொன்னா நம்ம எப்போதும் ஒரு நடுக்கத்தோடு தான் நம்ம காணப்பட வேண்டியிருக்கும். ஒருவேளை நம்ம நடுக்கமும் பயமும் இல்லை அப்படின்னா தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் ஸ்தோத்திர எப்படி இப்போ இவர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தனியாக விட்டார். இந்த மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேரும் ஸ்தோத்திர அந்த குற்றங்களில் அகப்பட்டிருக்கிற, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குற்றங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில வருது. அந்த தனித்து விடப்பட்ட அந்த நிலைமைகள் எல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லை, நான் ரொம்ப தனியா இருக்கேன், நான் ரொம்ப அப்படி இருக்கேன் எப்படி இருக்கேன். ஆனா ஏன் நீ தனிமையா போனேன்னு சொல்லி ஆண்டவர் இங்க தாவீதை வச்சு நமக்கு சொல்லி தராரு. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தனியா போய் கஷ்டப்படுறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, எனக்கு யாரும் ஒட்டவும் மாட்டாங்க, ஒட்ட விடவும் முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹேபிட், அந்த மாதிரி ஹேபிட்ல நம்ம வாழ்றதுனால நம்ம என்னதான் பண்ணாலும் நமக்கு ஒரு திருப்தியே கிடைக்காது. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திர, திருப்தியே கிடைக்காது. இப்ப பாருங்க, ராஜ்யத்தை விட்டுட்டு இவரு அங்க காட்டுல போய் என்ன பண்ண முடியும்? இவர் எங்க நிக்கணும்? இவருக்கு எங்க நிக்கணும்? ராஜ்யத்திலேயாக்க நிக்கணும். ஆனா இப்ப காட்டுலையாக்க நிக்கிறார். இன்னைக்கும் சில பேர் சோதனை குடும்பத்துல ஒரு மனமா இருக்க மாட்டாங்க, ஆனா வெளியில தான் இருப்பாங்க. சில பேர் சபைக்குள்ள இருக்க மாட்டாங்க, ஆனா வெளியில தான் இருப்பாங்க. வெளியில அவ்வளவு நடிப்பு, சோத்திர, வேஷம், மாயமானம், வெளியில இருந்து எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா சபைக்கு வரும்போது மாத்திரம் பேய் அவங்களை மூடி சபைக்கு ஆப்போசிட்டாவே செயல்படுறதுக்கு சில பேரை வச்சிருப்பாங்க. அந்த பொல்லாத பேய் இங்கேயும் சில பேரை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சில பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரும், அந்த ஏக்கம் வரும். எப்படியாவது ஒரு கலகத்தை ஏற்படுத்திட்டே இருக்கணும், எப்படியாவது அவங்க மனசுல நம்ம பூந்து எதையாவது சங்கடத்தை பண்ணிட்டே இருக்கணும் என்று சொல்லுவோம். ஆனா தாவீது இண்டிவிஜுவலா அவர் செய்த பாவம். ஆனா இப்ப அவரு எல்லாருடைய பாவத்தையும் அவரை அனுபவிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அல்லேலூயா. ஏன்னா வந்தவன் வேற ஒருத்தனா தான் பட்டையத்தால போட்டு போயிட்டே இருப்பாரு. வந்தவன் பிள்ளையா போச்சு. ஆண்டவர் சில நேரத்துல எவனை எங்கெங்க வச்சு தண்டிக்கணும்னு கரெக்டா வைப்பாரு. சில பேர் பிள்ளைகளை வச்சே பிடிச்சிருவாரு, சில பேர் எதிரியை வச்சு பிடிச்சிருவார். ஆனா இப்ப சங்கீதக்காரன் தாவீத அவன் பிள்ளைய வச்சே அவனை வெளில தள்ளிட்டார். ஒரு அலையிலே சொல்லுவோமா பாருங்க, பிள்ளைய வச்சு. எனக்கு பிள்ளைகள் என்னைக்குமே நம்ம ஆப்போசிட் தான். எல்லா பெற்றோர்களுக்கும் பிள்ளைங்க சொல்றதை கேட்கவும் மாட்டாங்க. எல்லாருடைய இதுக்கும் அப்படிதான், அவங்க இஷ்டம் போல தான் வாழணும்னு நினைப்பாங்க. அதனால நம்ம அவங்களுக்கு என்னதான் சப்போர்ட் பண்ணாலும் பிள்ளைகளுக்கு கடைசியில நமக்கு அவங்க போடுறது லாபம் தான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, யாரும் அந்த அளவுக்கு பெற்றோர்களா இந்த காலத்துல கனம் பண்ணுவதற்கு யாரும் இல்லை. அதெல்லாம் முடிந்து போன கதை. அதெல்லாம் பழைய காலங்கள்ல பலரும் பெற்றோர்களா அந்த அளவுக்கு கனப்படுத்தினார்கள். ஆனா இப்பொழுது ஆவிக்குரிய பெற்றோர்களா இருந்தாலும் உலக பிரகாரமான பெற்றோரா இருந்தாலும் பிள்ளைங்க அவங்களுடைய ஒரு கோட்பாட்டில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர பெற்றோர்களுடைய முழு கண்ட்ரோலுக்கு எந்த பிள்ளைகளும் வருவது இல்லை, வரப்போறதும் இல்லை. ஒரு அலையிலேயே சொல்லுவோம், அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு தாவீது ஒரு தகப்பன், இன்னைக்கு அவன் அனுபவிக்கிற அவ்வளவு தண்டனையும் இந்த மக்களாய் காட்டுல 1.25 வருஷம் அவன் கஷ்டப்படுறதுக்கு காரணம்
யார் தான்? இந்த அப்சலோம் தான், பெத்த பிள்ளை தான். யோசிச்சு பாருங்க. அப்சலோம்னால தான் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார். இந்த 7 விண்ணப்பமும் 7 ஜெபங்கள் விண்ணப்பமாக இந்த 7 வசனங்களை அவர் தேவ சமூகத்திலே சொல்லுகிறார். 3ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது, கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர். பாத்தீங்களா, எதுவரைக்கும் நீ இறங்காதிருப்பீர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, எதுவரைக்கும் நீ இறங்காதிருப்பீர். எப்படி எவ்வளவு வேதனையான ஒரு வசனம் பார்த்தீங்களா? எவ்வளவு ஸ்தோத்திரம். எதுவரைக்கும் நீ இறங்காதிருப்பீர். இறக்கத்துக்காக காத்திருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய பக்தன், அவ்வளோ பெரிய யுத்தங்களை முடிச்சவன். நம்மளை ஏமாத்துறோங்க, நம்மளை ஏமாத்துறோம். என்னன்னா பெருமை, என்னன்னா காரியம் நமக்குள்ள இருக்கு தெரியுமா? சோதரன். அப்படிப்பட்ட தாவீதையே கர்த்தர் விட்டு வைக்கல. நம்மள பெரிய ஆளா? நம்மள பெரிய ஆளா? வீட்டுக்காரிங்க சோதரன். இருக்க போற கொஞ்ச நாள் தான் கர்த்தருக்காக நிற்கிறதுக்கு உங்களை அர்ப்பணிங்க கர்த்தருடைய பிள்ளை. சோதரன் எவ்வளவு அருமையா சொன்னாரு பாருங்க. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது, கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர். 1.25 வருஷம் அந்த காட்டுல மாத்திரம். உடனே இறங்கிட்டாரா? 1.25 வருஷம் கழிச்சு இல்ல, அடுத்த இடம் போ. பாத்தீங்களா, அடுத்த இடம் போ. அப்படிதான் போயிட்டே இருக்கிறாரு. தாவீது போயிட்டே இருக்கிறாரு. அவரை பிடிச்சு அவருக்கு ஸ்தோத்திர, அவரை கொன்னாதா சவுல் ஓய்வேன்னு சொன்னான். அதே மாதிரி அப்சலோமும் அவரை கொன்னாதா நான் செய்வேன்னு சொன்னான். பாருங்க எத்தனை பிரச்சனை. அல்லேலூயா. 4ஆம் வசனம். திரும்பும் கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் திரும்பணுமா? செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரை நீ திரும்பும், நீ திரும்பி வாருங்கிறார். அவர் போயிட்டாருல்ல, அதனால திரும்பி வாருன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அல்லேலூயா. நம்ம கிட்டையும் சில நேரத்தில் அவர் போயிடுவார். இமை பொழுது உன்னை கைவிட்ட போயிடுவாரு. கைவிட்டுட்டு அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் உருக்கமான இறக்கத்தினால் உன்னை நான் சேர்த்துக் கொள்கிறேன்னு சொல்லி மறுபடியும் வந்து நம்மை சேர்த்துக் கொள்வார். சோதரன் 5ஆம் வசனம் சொல்றாரு, மரணத்தில் உம்மை நினைவு கூர்வதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பதில்லை. சோதரன் அல்லேலூயா. துதிக்கிறவங்களுக்கு எந்த கேடும் வராதுங்க. துதிக்கிறவங்களால யாருக்குமே இடர்கள் வராது. நல்லா கவனிக்கிறங்க. துதிக்கிறவங்களால, ஜெபிக்கிறவங்களால தேசத்துக்கும் சரி, குடும்பங்களுக்கும் சரி, மற்ற மனிதர்களுக்கும் சபைகளுக்கும் எந்த இடரும் வராது. ஏன்னா ஜெபிக்கிறவங்க மேல கர்த்தருடைய கரம் இருக்கிறது. அதனால அவங்கள கொண்டு கர்த்தர் நன்மையானவர்களை தான் செய்வார் தவிர தீமையானவர்களே செய்யவே மாட்டார். எல்லாருக்கும் அவர்கள் அனுகூலமாக இருப்பார்கள், எல்லாரையும் நேசிக்கிறவங்களாக இருப்பார்கள், எல்லாருக்கூடும் ஒன்றாக இருப்பார்கள். அப்படிதான் கர்த்தருடைய பிள்ளைங்க. துதிக்கிறவங்க ஜெபிக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா இப்ப நம்ம துதிக்கிறவங்களா ஜெபிக்கிறவங்களாங்கிறது நமக்கே தெரியும். சோதர அல்லேலூயா. ஒருத்தருக்கு கூட நமக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்காது. ஆனா ஒருத்தருக்கு கூட நமக்கு ஐக்கியம் இருக்காது. சில பேர் எல்லாம் திருட்டுத்தனமா சில வேலையெல்லாம் பண்ணுவோம். பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து ஸ்தோத்திர தேவ சமூகத்துல நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடிய காரியங்கள். அல்லேலூயா. சொன்னாரு பாருங்க, மரணத்தில் உண்மை துதிப்பவன் யார்? மரணத்தில் ஒன்று நினைக்கூறுவதில்லை, பாதாளத்தில் எவனோ ஒன்று துதிக்க போறதில்லை. அதான் உண்மை. ஏன்னா உலகமே உங்களுக்கு ஒரு பாதாளமா இருக்கும். அதனால தான் அவங்க துதிக்கிறது இல்லை. பாத்தீங்களா? உலகமே உங்களுக்கு ஒரு பாதாளம். அதனால பாதாள கஷ்டங்களையும் நெருக்கங்களையும் அவங்க அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. அதனால அவங்களால துதிக்க முடியாது. துதிக்கணும்னா அதுக்கு ஒரு ஆண்டோட வேல்யூ வேணும். துதிக்கிறதுக்கு ஒரு நமக்குள்ள ஒரு சில கண்டிஷன்ஸ் வேணும். அது நம்மகிட்ட சில பேருக்கு இல்லை. அதனால அது நம்மளால துதிக்க முடியாது. அதனால அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 6ஆம் வசனத்துல, என் பெருமூச்சினால் நான் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை நான் மிகவும் ஈரமாக்கினேன் என்று சொல்றேன். சோதரன் இந்த சங்கீதத்தையே ராத்திரில தான் பாடுறாரு. ராத்திரில தான் பாடி இந்த மாதிரி வேதனையை தெரிவிக்கிறார் கத்தற்ற. ஒரு இரவு நேரம் அந்த சங்கீதத்தை பாடும்போது மக்கனாயும் காட்டுல ஒரு பகுதியில் தங்கி அந்த இரவு நேரத்துல அந்த அளவுக்கு வேதனையா அவர் பாடி கத்தரை மயப்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்தில் எந்த சூழ்நிலை, என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கினேன். எனக்கு ஏன் இந்த நிலைமை? எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த நிலைமை? நான் எப்படியெல்லாம் யுத்தம் பண்ணினேன், நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன், எப்படியெல்லாம் நான் பண்ணி கொண்டிருக்கிறேன், எனக்கு ஏன்பா இந்த நிலைமை என்று சொல்லி சொல்றேன். சாதாரண ஒரு குற்றவாளியை போல என்னை தள்ளி வச்சிருக்கீங்களே,
என்று சொல்லி வேதனைப்பட்டு ஜெபிக்கிறார். நான் இப்படியெல்லாம் உங்க முன்பாக நின்றேன், உங்களை எப்போது எனக்கு முன்னாடி வச்சு நான் நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தேன், என் வாழ்க்கை எப்படி ஆண்டவரே எப்படி போனது என்று சொல்லி இங்கே கதறுகிறார். கர்த்தருடைய பிள்ளையை கதறுகிறார். யோசித்து பாருங்க, பெருமூச்சினால் இருக்க அப்படியே அந்த படுக்க முழுவதும் தலையணை முழுவதும் கண்ணீர், அந்த கண்ணீரால் அவருடைய படுக்கையை நினைத்தார். ஹல்லேலூயா. அவர் கட்டிலை ஈரமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். சோதரன் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரன் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் சோதரன் அவிதமாக சங்கீதக்காரனாகிய தாவீதை மிகவும் நெருக்கியது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தது 7ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, துயரத்தினால் என் கண்ணெல்லாம் குழி விழுந்து போயிடுச்சு. இந்த 1.25 வருஷத்துல அவனுடைய கண்ணெல்லாம் குழி விழுந்து போச்சு. சவுல் துரத்துறப்ப பயங்கர தீமை அனுபவிச்சாரு, அது உடலே போயிடுச்சு. ஆனா இப்ப தன் மகன் அப்சலோம் துரத்தும் போது அவருடைய கண்ணெல்லாம் குழி விழுந்து போச்சாங்க. அப்படியே ரொம்ப ஒடுங்கி போயிட்டார் மனுஷன். யோசிச்சு பாருங்க, தாவீது ரொம்ப ஒடுங்கி போயிட்டார் சோதரன். ஆனா நம்ம இந்த உலகத்துல வாழும்போது நம்ம ஒடுக்க சரீரத்துல தெரியாது, ஆனா மனநிலவில் நம்ம ஒடுக்கப்பட்டிருப்போம். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருப்போம். ஒரு நல்ல ஒரு பெயர் இருக்காங்க, இருந்த பெயர்லாம் தாறுமாறாக போய் கிடக்கும். நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நிம்மதியா செய்யவும் முடியாது. இதுதான் தேவனுக்கு விரோதமாய் செயல்படும் போது தேவன் இந்த மாதிரி கோப காரியங்களை வெளிப்படுத்தும் போது நம்ம அப்படிதான் காணப்படுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோம். ஆனா நம்ம என்ன செய்யறதே தெரியாது. நம்ம செய்யறது நம்ம மனசாட்சிக்கு பெரிய நியாயத்துல போய் நம்ம நிக்கிறது போல தெரியும். பிசாசு அப்படித்தான் நம்ம கொண்டு போவோம். சோதரன் அவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணாரு? வாயை திறக்கலன்னு சொல்றாரு. ஆனா நமக்கு வாய் இருக்குல்ல, அதனால நம்ம வாய் இருக்கிறதுனால பேசியே ஆகணும், பேசி தீர்க்கணும். அல்லேலூயா. சோதரன் வசனத்தை கை கொள்றதுக்கு இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல மக்கள் அதிகமா கிடையாது, 95% கிடையாது. சும்மா இந்த வெளி வேஷம் தான் எல்லாரும். ஆமா, வெளி வேஷத்துலதான் நிறைய பேர் இருக்கிறாங்க புதிய ஏற்பாட்டு காலத்துல. வசனத்தை கை கொள்றவனுக்கு அதிகமா பேச்சுக்கே இடம் இல்லையே, பேச்சுக்கே இடம் இல்ல. ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்ன போராட்டம், என்ன சத்தம், என்ன அதிகாரம், என்ன ஆணவம், இதெல்லாம் எங்க இருந்தது? சபைக்கு வந்தா தாழ்மைதான் இருக்கணும், சைப்புத்தன்மை தான் இருக்கணும். ஆனா இன்னைக்கு காடுகள்ல தள்ளப்பட்டவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். ஸ்தோத்திரம். நம்ம வீட்டுல குடியேறி வச்சிருக்கிறார்ல, தெரியாது, அந்த அருமை தெரியாது. பிள்ளைகள் போல நம்ம வாழ வச்சுட்டு இருக்காங்க, அது நமக்கு தெரியாது, புரியாது நமக்கு என்ன சொன்னாலும். சோதரன் மக்கனாயம் காட்டுல போய் தாவீதை பார்த்துட்டு வந்தாதான் தெரியும் நம்ம எப்படி செயல்பட முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, அதனால்தான் ஆண்டவர் தெளிவா சொல்லினார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்குறோம் முடிக்கிறோமா இருக்க இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடணும். சோதனை ஏன் அந்த பொறுமையை சேர்த்திருக்கிறாருன்னா, வழியில சில நேரத்துல முள்ளு கிடக்கும், வழியில சில நேரத்துல கல்லு கிடக்கும், வழியில சில மேடுகள் இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல நீ புலம்பி தீர்க்க கூடாது இல்ல, அதனால அந்த பொறுமையா ஓடணும்னு சொல்லி வழியில கொஞ்சம் நின்று சிந்திச்சு, இது ஏன் இந்த முள்ளு கிடக்கு, ஏன் இந்த முள்ளு இப்ப நமக்கு வந்திருக்கு என்று சொல்லி முள்ள கொஞ்சம் எடுத்து வாரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உன்னுடைய பயணத்தை நீ துவங்கணும். அதுக்குதான் அந்த ஓடும் போது கொஞ்சம் பொறுமையா ஓடணும். சில இடத்துல மேடுகள் இருக்கும், மேடுகள் இருக்கும்போது சரிசமமா எப்போதும் ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்க முடியாது, சரிசமமா எப்போதும் பேசுற மாதிரி நீ பேசிட்டு இருக்க முடியாது, எப்போதும் எல்லாரோட சரிசமமா நிக்கிற மாதிரி நிக்க முடியாது. ஏன்னா அது மேடான பகுதி. அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையை யூஸ் பண்ணி என்ன செய்யணும்னா, அப்படி கொஞ்சம் ஓட்டத்தை குறைச்சி அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அப்படி அதுக்கு அந்த மேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஓடணும். அந்த இடத்துல ஓடி அதுக்கப்புறம் உன்னுடைய ஓட்டத்தை துவங்கணும். இதுக்காக தான் அந்த ஓடும் போது உனக்கு ஒரு பொறுமை தேவைன்னு சொல்லி இருக்கு. ஆனா அந்த பொறுமை இப்ப இல்லை, யாருக்கிட்டையும் இல்லை அந்த பொறுமை. ஏன் ஊழியக்காரங்கள்டே இல்லை. ஊழியக்காரனே கெட்ட வார்த்தை பேசுறான், என்ன பண்றது? அவன் எதுக்கு ஊழியத்துக்கு வந்தான்னு தெரியல. சோத்திர ஊழியக்காரனே கெட்ட வார்த்தை, சோத்திர விசுவாசிகளே கெட்ட வார்த்தை. இவங்க ஊழியம் பண்றாங்களா? ஊழியம். அல்லேலூயா. கெட்ட வார்த்தை பேசிட்டு ஊழியமா? பொல்லாத பேயே, உனக்கு ஒரு ஊழியம் தேவையா? சோத்திரம். சாத்தானுடைய காரியங்களை யூஸ் பண்ணிட்டு கர்த்தருக்கு நான் ஊழியம் பண்றேன், கெட்ட வார்த்தையை பேசிட்டு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். இது மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் ஸ்தோத்திரம்
புருஷ முன்னாடிக்குள்ள கெட்ட வார்த்தைகள், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் கெட்ட வார்த்தைகள், உலக மனிதர்களுக்கும் நமக்கும் கெட்ட வார்த்தைகள். எங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் பேசிக்கிட்டு கர்த்தருக்குள்ள ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று என்ன செய்யறாங்க? நிறைய பேர் இப்ப நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு தெய்வ பயம் இல்லை. உன் தெய்வ பயத்தை மக்களாயும் காட்டுக்குள்ள வச்சுதான் தீக்கணும், வேற வழி கிடையாது. ஸ்தோத்திரம். நல்லா இருக்கும்போது சொன்னா நீ கேட்க மாட்டீல்ல, அதனால உன்னை காட்டுக்குள்ள அனுப்பி உன்னை அந்த இடத்துல உன் கண்ணெல்லாம் குழி விழுந்து போகிற மாதிரி அதுக்கப்புறம் உனக்கு சில காரியங்களை நான் சொல்லி கொடுத்து அப்போ உனக்கு படிக்கணும். அவ்வளவுதான். அது வரைக்கும் நீ திருந்த மாட்ட. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நான் என்ன பண்றது? நீங்க ஸ்தோத்திரம் மக்களாயும் காட்டுக்குள்ள போகாம இருக்கணும்னா ஸ்தோத்திரம் மனம் திரும்பி பிள்ளைகளை போல தாழ்த்துங்க. இல்லைன்னா காட்டுக்குள்ள போய் தான் ஆகணும்னா போங்க. அல்லேலூயா. இதெல்லாம் திருத்த முடியாது இல்ல. ஸ்தோத்திரம். அதனால தேவ சமூகத்துல தேவ வார்த்தைன்னு கேட்டாலே போதுங்க. ஸ்தோத்திரம். ஆகவே நீங்க அடுத்த அவசரம் பண்ணி பார்க்கலாம். 8ஆம் அவசரம் படிங்க. அக்கிரமக்காரரே, நீங்க எல்லாரும் என்ன விட்டு என்ன செய்யுங்க? அகத்து போயிருங்க. கர்த்தரின் அழகின் சத்தத்தை கேட்டா அப்பதான் மனம் திரும்பி 8வது வசனம் தான் அவருக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அல்லேலூயா. 7 வசனங்கள் வரையும் அவரு வெறும் விண்ணப்பமா பண்ணி தான் கண்ணீரை நினைக்கிறார். அல்லேலூயா. படுக்கை முழுவதையும் நினைக்கிறார். சோதனை. ஒரு ராத்திரியில படுக்கை முழுவதையும் அந்த சங்கீதத்தினால் பாடி நினைத்து கொண்டு இருக்கிறார். பாத்தீங்களா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆகவே அடுத்தது 9வது வசனம். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். எப்படி? கண்ணெல்லாம் குழி விழுந்து போன பிறகு, படுக்கையெல்லாம் ஈரமான பிறகு, தாளானையெல்லாம் நனைச்ச பிறகு, கண்ணீரால எல்லாரும் போன பிறகு, தனித்து விடப்பட்ட பிறகு, 1.25 வருஷமாக அந்த மக்கனாயும் காட்டுக்குள்ள இருந்து அவர் பட்ட வேதனை அவருக்கு கொண்டிதானே தெரியும். நமக்கு தெரியுமா? சோதரர். நாமும் அந்த காட்டுக்கு போனாதான் தெரியும். அதனால காட்டுக்கு போகணும்னா போகலாம், ஒன்றும் பெருசு இல்லை. ஆண்டவருக்கும் சாவிதை போல இருதயத்தை கொஞ்சம் கடினப்படுத்தி கொண்டு சில விஷயங்களை செய்யும் போது அம்மாக்கு நாயும் காட்டுக்குள்ள நம்மை அனுப்புவார். நாம போயிட்டு வரலாம். ஒரு அலையிலே சொல்லுவோமா? யாரெல்லாம் போறீங்கன்னு சொல்லி முடிவு பண்ணிக்கங்க. யாரெல்லாம் ஆண்டவரோடு இருக்கணும்னு விரும்புறீங்க, ஆண்டவர் சமூகத்தில் நெருங்கி வாங்க. என் பயங்கர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள். தொலைஞ்சே போயிட்டாங்க. அவ்வளவுதான். சோத்திரம். ஆமா, பாத்தீங்களா? 7 வசனங்கள்ல அவர் தன்னை அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றாரு. ஆனா அடுத்த 3 வசனங்கள்ல சத்துருடைய சரி கட்டுதலை காண்கிறார். ஆகவே நீங்களும் இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைய நாமும் கூட ஆண்டவரோடு இணைந்திருப்போம். தேவ திட்டத்தை நிறைவேற்றுவோம். தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்போம். இந்த மாதிரி காடுகளில் போய் தாவீதை போல ஒளிகிற அனுபவங்கள் நமக்கு வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் போது நிற்கிறவர்களாக காணப்படுவோம் என்றால் நம்ம வாழ்க்கையில பொறுமையோடு நம்மால் ஓட முடியும். கர்த்தர் நமக்குரிய கிரீடத்தை நமக்கு தான் தருவார். அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம். ஜெபம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். உங்க கரம் எங்களோடு கூட இருந்து இம்மட்டும் எங்களை நடத்தினதுக்காக சோத்திரம். ஆண்டவரே, இந்த காலமே வந்து கர்த்தர் சமூகத்திலே பாடி ஜெபம் பண்ணி வசனத்தை கேட்ட எங்க பிள்ளைங்களை ஆசீர்வதித்து 1000-10,000 கர்த்தர் பெருக செய்தாக தடைகள் யாவும் நீக்கப்படும். அதிசயங்களை காணப்படும். இந்த பகல் முழுவதும் எங்கள் பயணங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, பிரயாசங்கள், விருதுஜீவங்கள், நிலப்பலங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். ஒரு வேளை இயேசு இந்த பூமிக்கு வருவீரென்றால் எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் மாலை 7 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார்.